தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருஷத்துக்கு உண்டான ஜூன் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியில் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. அதாவது குருராஜ யோகம் உள்ள ஒரு மாதம், ரொம்ப அற்புதமான கிரக நிலைகள், அதே மாதிரி செவ்வாய் கேதுவோட இணைய போற ஒரு மாசம். இவ்வளவு முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது சூரியன் கிரகங்களோட ராஜா ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானோட இணைகிறார். செவ்வாய் கடகராசியில நீசமடைஞ்சிருந்த அவரு இந்த மாசம் 8ஆம் தேதி பலமடைஞ்சு சிம்மராசிக்கு போறாரு. அங்க போய் ஞான காரகன் விஷமற்ற பாம்பு கேதுவோட இணைகிறார். புதன் ரிஷபராசியில இருந்துட்டு 2ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் குருவோட இணைகிறாரு. 22ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில இருக்காரு. 29ஆம் தேதி மாச கடைசியில ரிஷபத்துக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனராசிலையும் ராகு கும்பராசியில குரு பார்வையோடையும் கேது சிம்மராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், இந்த குரு ராஜ யோகம், இந்த செவ்வாய் கேதுவோட சேர்க்கை, இது உங்களுக்கு பலனை கொடுக்க போகுதா, பாதிப்பு கொடுக்க போகுதா, என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப துல்லியமா வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விபரீத ராஜயோகம். இது ஒரு அற்புதமான அமைப்பு கொடுக்க போற விபரீத ராஜயோகம். அதே மாதிரி குருராஜ யோகம், 2 அற்புதமான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாசத்துல இருக்கு. ஆனா இத ரிஷபராசிக்காரர்கள் நம்புற மாதிரி இருக்காது. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். என்ன லாபத்துல சனி வந்துச்சுன்னீங்க, அப்படியே பணமா கொட்டுன்னீங்க, எனக்கு தேவையில்லாத செலவு தான் வருது, தேவையற்ற பிரச்சனைகள் தான் வருது, உடம்பு வேற அங்கங்க பிரச்சனையை கொடுக்குது, நல்லா இல்லையே ஜோசியரை, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தோட தான் இருக்கும். கவலைலாம் பட வேணாம். இதுக்கு மேலதான் அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில வரப்போகுது. இந்த மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ராசியதிபதி சுக்கிரன் மேசராசியில இருக்கார். 29ஆம் தேதி வரைக்கும் மேசராசியில தான் சுக்கிரன் இருக்க போறார். அதாவது ராசிநாதன் விரயஸ்தானத்துல இருக்காரு. விரய செலவு வரும் அப்படிங்கிறது உண்மை. தேவையில்லாத விரய செலவுகள் வரும், மருத்துவ செலவுகள் வரும், இல்லைன்னா மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். இதுல என்ன ஜோசியர நன்மை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த செலவுகள்லாம் வந்தாலும் அதை ஈடுகட்டுறதுக்கு வருமானத்தையும் சேர்த்து கொடுத்துருவார் 4 மடங்கா அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதமான யோகம். ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மேசராசியில இருக்காருன்னா 12ஆவது வீட்டுல இருக்கார். அதே நேரத்துல துலா ராசிக்கு அவர் தானே அதிபதி, 6க்கு அதிபதி 12க்கு வரார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகத்தை அடைவா சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், பல மாசமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு சிங்கப்பூர் போகணும், துபாய் போகணும், அமெரிக்கா போகணும், இங்கிலாந்துக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒன்னும் அமையலையே அப்படின்னவங்களுக்குலாம் யாரோ ஒரு மச்சனம் மூலியமா, மாமன் மூலியமா, அண்ணன் மூலியமா, தம்பி மூலியமா, பங்காளி மூலமா, கூட்டாளி மூலமா விசா கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும், நல்ல உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பொட்டியை கட்டிட்டு பயணத்தை கிளம்பிடலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி வீடு மாற்றம், இடமாற்றம் வரணும் அப்படிங்கிறது கணக்குல இருக்கு. அப்ப இந்த கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இருக்கிற வீட்டை மாத்து அப்படின்னு சொல்லுது. இல்லைன்னா வெளி பயணங்கள், வெளிநாடு போனா பிரச்சனை இல்லை, வெளியூருக்கு வேலைக்கு போனா பிரச்சனை கிடையாது. இப்படி நீங்க மாற்றத்தை வர வச்சுக்கிட்டீங்கன்னா முன்னேற்றம் நிச்சயம் அப்படிங்கறத இந்த கணக்கு அப்படிங்கிறது சொல்லுது. அப்ப சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும், சில வாய்ப்புகளை நாமளாதான் வர வச்சுக்கணும். அப்ப ஒரு துறையில வேலையில இருக்கேன், எனக்கு 10 ரூபா தான் சம்பளம் கிடைக்குது, என் திறமைக்கு இந்த சம்பளம் பத்தாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பல இடங்களை ஏறி இறங்குங்க. வேலை செய்யற அலுவலகத்துல 10 நாளைக்கு லீவை போட்டுட்டு 10 நாளைக்கு அடுத்த வேலை எங்க கிடைக்கணும் முயற்சி செய்யுங்க. அதுக்காக வேலையை விட்டுட்டு ஓடுங்கன்னு நான் சொல்லல. இருக்கிற வேலையில ஒரு 10 நாளைக்கு விடுமுறையை போட்டுட்டு வேற வேலை தேடுங்க. நிச்சயமா 2 மடங்கு சம்பளத்தோட உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி ஒரு தொழில் செஞ்சேன், பாதியில விட்டுட்டேன், ஒரு தொழில் செஞ்சேன், அது அப்படியே என்னால மெயின்டைன் பண்ண முடியல, நட்டத்துல கிடக்கு, இது நட்டமாகி கிடக்கிறத விட சும்மா கிடக்கலான்னு அப்படியே விட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் இந்த விட்ட தொழிலே எடுத்து செய்யுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு கெட்ட நேரம் அப்படிங்கறதே கிடையாதுன்னு கணக்கு சொல்லுது. அப்ப நீங்க விட்ட தொழிலை திரும்ப செய்யலாம். அதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது
நிறைய வரும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். அது மாதிரி புதன் உங்களோட சொந்த ராசியில ஒரு நாளைக்கு இருக்காரு. 2ஆம் தேதி மிதன ராசிக்கு போறாரு. அப்ப அந்த ஒரு தேதியை நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டியதில்லை. 1ஆம் தேதி 2ஆம் தேதி அவர் மிதன ராசிக்கு போயிடுறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குருவோட போயிடுறார். தனகுரு அவரோட சேர்ந்து புதனும் இணைய போறார். அப்படிங்கிறப்ப புதனுக்கு அது ஆட்சி வீடு. அப்படிங்கிறப்ப தனவரத்து தாராளமா இருக்கும். உங்களோட தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் அப்படின்னு கணக்கு சொல்லுது. அதோட உங்களோட எந்த விதமான முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்கும். மண் வாங்கலாம், மனை வாங்கலாம், ஆடு வாங்கலாம், மாடு வாங்கலாம், கோழி வாங்கலாம், பண்ண வைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கடந்த காலகட்டத்தில் கடன் பட்டுட்டேன்ப்பா, இந்த கடனை இப்பதான் மொல்ல அடைச்சி வந்தேன், திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு, இப்ப மறுபடியும் கடன் ஆகி போச்சு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லா கடனையும் அடையணும் கணக்கு சொல்லுது. அப்ப இதை வச்சு 10 ரூபா நீங்க இன்னும் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத கிரகங்களோட கணக்கு அப்படிங்கிறது சொல்லுது. அதோட இந்த மாசம் 8ஆம் தேதி கடகராசியில நீசம் அடைஞ்சிருந்த செவ்வாய் சிம்ம ராசிக்கு போய் ஞானகாரகன் கேதுவோட இணைகிறார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டுல இந்த செவ்வாய் கேதுவோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப ஊர் மாற்றம், இடமாற்றம், வாகனம் மாற்றம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னலாம். இந்த கணக்கும் அதை தான் சொல்லுது. அப்ப நீங்க கூடுமான வரைக்கும் வெளியிடங்களுக்கு வேலைக்கு புறப்படலாம். குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காம, வீட்லயே குந்திக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காம, உள்ளூர்லயே குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காம, உங்களோட முயற்சிக்கு இன்னும் பெரிய இடம் இருக்கு, தேடி ஓடுறான்னு கணக்கு சொல்லுது. அப்ப நீங்க நிறைய வேலை தேடணும். வெளியிடங்களுக்கு பயணிச்சிங்க அப்படின்னா பெரிய அளவுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா லாபத்துல சனி, தனத்துல குரு, இந்த அமைப்புலாம் சாதாரணமா கிடைக்காது. இந்த 2 அமைப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது பெருசா ஓடணும். நீங்க ஓட்டத்துக்கு அள்ளிக்கிட்டு வரலாம் காசை. ஏன்னா லாப வீட்டுல சனி, 10ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல குரு, இவ்வளவு கிரக அமைப்புகளை வச்சுக்கிட்டு காசு இருக்கு, இல்ல கடன் இருக்கு, இன்னும் செலவுக்கு கூட பத்தல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா தப்பு கிரகங்கள் மேல இல்ல, உங்க மேல. நீங்க தேடி ஓடுங்க, உங்களுக்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்கணும் தான் கணக்கு சொல்லுது. அதனால கூடுமான வரைக்கும் உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்தணும். இருக்கிற வேலையிலேயே 10 ரூபா கிடைக்குது, எனக்கு இதை வச்சே போதும் அப்படின்னு செட்டில் ஆகிட்டு கிடந்தா திடீர் செலவு வர்றப்ப 10 ரூபா கடன் வாங்க வேண்டிய சூழல் தான் வரும். அதை மறந்துடாதீங்க. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கடனெல்லாம் அடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 6வது வீட்டை பாக்குறார், கடன் அடையக்கூடிய இடத்தை பாக்குறார், எல்லா கடனையும் அடைக்க சொல்றார் அப்படின்னு கணக்கு சொல்லுது. அப்ப 8ஆம் இடத்துல குரு பார்வை உங்களோட சிந்தையில தெளிவை கொடுக்கும். படுத்து தூங்கினாலும் எந்திரிச்சு ஓடுறான்னு சொல்லி உங்களை கிளப்பும். அப்படிப்பட்ட அமைப்புகள். அதோட 10ஆம் இடத்துல ராகுவ குரு பாக்குறார். அப்படிங்கிறப்ப தொழில உச்சத்தை நீங்க தொட்டே ஆகணும்னு கணக்கு சொல்லுது. அப்ப முடங்கி கிடந்த தொழில, மூடி போட்ட தொழில, ஒரு கடை வச்சிருந்தேன் பூட்டி போட்டிருக்கேன், ஒட்டடை மண்டி கிடக்கு, வெளியில குப்பையா கிடக்கு அப்படின்னா அள்ளி பெருக்கி கூட்டி தள்ளிவிட்டு ஒரு கற்பூரத்தை ஏத்தி சாய்படத்தை வச்சு பூஜை பண்ணி மறுபடியும் கடையை திறந்து வியாபாரத்துல உட்காருங்க. இனிமே ரொம்ப அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஒரு தொழிலதிபரா மாறணும். வேலைக்கு போற வேலைக்காரர்கள் கூட, தொழிலாளிகள் கூட முதலாளிகளா மாறக்கூடிய யோகம் இருக்கு அப்படிங்கறது தான் கணக்கு சொல்லுது. இதுக்கு மேல எல்லாம் உங்களோட சொந்த முயற்சிகள் அப்படிங்கறதுல தான் இருக்கு. தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த ஜூன் மாசத்திலிருந்து உங்களோட வாழ்க்கை வெற்றியை நோக்கி ஓட போகுது. எவ்வளவு வேகமா நீங்க ஓடுறீங்களோ அதை விட அதிகமா முன்னேற போறீங்க. அப்படி ஒரு அற்புதமான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. இதை சரியா பயன்படுத்திங்க. நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய மாசமா இந்த ஜூன் மாசம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.